கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை தானியேல் 6:16. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இடைவிடாமல் தினம் 3 வேளையும் ஜெபிக்கிறவளாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக தப்புவிக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். தானியேலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இல்லையா? அவனை சிங்க கெபியில் போட்ட பொழுது கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். பாருங்கள், சிங்கங்கள் என்பது நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள், வீட்டு பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள், வேதனைகள், பலவீனங்கள், இப்படிப்பட்ட சிங்கங்கள் வாயெல்லாம் கட்டப்படணும். எப்போ கட்டப்படும்? தினம் 3 வேளை ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்பொழுது தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டத்தையும் தேவன் எடுத்து போடும். தானியேல் பாருங்கள், தேவனுடைய சமூகத்தில் எந்த நேரமும் என்ன பிரச்சனை வந்த போதும் தேவனை நோக்கி பார்த்ததுனால மிகப்பெரிய ஒரு ஆபத்து காலம் தானியேலுக்கு நேரிட்ட போது தேவன் எல்லா சிங்கங்களையும் வாயை கட்டி போட்டார். அவனை தேவன் உயிரோடே பாதுகாத்து சத்துருக்கள் முன்னால் அவன் தலையை ஆண்டவர் உயர்த்தினார். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? நீங்கள் நல்லா ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருங்க. தேவனுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து உங்களை எல்லாவற்றும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நீங்களும் பாதுகாக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்வார். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.